நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் பாரத விலாஸ் 1973ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். ஏசி திருலோகச்சந்தர் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், கேஆர் விஜயா, மேஜர் சுந்தரராஜன், தேவிகா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருந்தாங்க. வி.கே. ராமசாமி, ராஜசுலோச்சனா, எம்.ஆர்.ஆர். வாசு, மனோரமா, சிவகுமார், ஜெயசுதா, ஜெயசித்ரா, சசிகுமார், எஸ்.வி. ராமதாஸ், சந்திரபாபு, ஜெயச்சந்திரன், பேபி ஸ்ரீதேவி, செந்தாமரை, ஏ. சகுந்தலா, ராஜபாண்டியன், காமெடி சண்முகம், கருப்பு சுப்பையா உள்ளிட்ட பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரபல தெலுங்கு நடிகர் அக்கினேனி நாகேஸ்வர ராவ், ஹிந்தி நடிகர் சஞ்சீவ் குமார், மலையாள நடிகர் மது ஆகியோர் இந்த திரைப்படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடிச்சிருந்தாங்க. ஏசி திருலோகச்சந்தர் அவர்களின் கதைக்கு மதுரை திருமாறன் அவர்கள் திரைக்கதை எழுதியிருந்தார். சினி பாரத் புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் மூலம் இயக்குனர் ஏசி திருலோகச்சந்தர் அவர்களே இந்த படம் மொழி, இன, சமய பல்வகைமை கொண்ட இந்தியாவின் ஒற்றுமையை விளக்கும் விதமாக ஒற்றை குடியிருப்பை மையமாக வைத்து இந்த படத்துடைய கதை அமைஞ்சிருந்தது. ஒற்றுமையுடன் இருந்தால் அந்நிய ஆளுமைகளிடமிருந்து விடுபட முடியும் என காட்டியது பாரத விலாஸ் திரைப்படம். இந்திய ஒருமைப்பாட்டை பாமர மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் வகையில் இந்த திரைப்படம் அமைஞ்சது. இந்த திரைப்படம் தேசிய ஒருமைப்பாடு, மதச்சார்பின்மை மற்றும் நாட்டின் ஒற்றுமை ஆகியவற்றை குறிக்கும் வகையில் கதை அம்சம் மிகப்பெரிய பங்களாவில் 4 குடும்பங்கள் தங்குவாங்க. அவர்களில் தமிழர்களான சிவாஜி கணேசன், கேஆர் விஜயா, பஞ்சாப் சிங், மேஜர் சுந்தரராஜன், தேவிகா, இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவங்க வி.கே. ராமசாமி மற்றும் ராஜசுலோச்சனா, மலையாள குடும்பத்தை சேர்ந்தவங்களாக எம்.ஆர்.ஆர். வாசு, மனோரமா ஆகியோர் நடிச்சிருப்பாங்க. இந்த 4 குடும்பங்களும் ஒற்றுமையாக இருக்கும் நேரத்தில் வரும் திடீர் சிக்கல், அவர்கள் குடியிருக்கும் வீட்டையே வாங்க வேண்டிய நிலைமை. அப்போது ஒருவரிடம் மட்டும் பணம் இல்லாததை அறிந்து மற்றவர்கள் உதவுவாங்க. ஒரு குடும்பத்துக்கு ஏற்படும் பிரச்சனையை பார்த்து மற்ற 3 குடும்பமுமே உதவிக்கு முன் வருவது அப்படின்னு சென்டிமெண்ட், ரொமான்ஸ், சண்டை காட்சிகள் உட்பட பல்வேறு வகையான அம்சங்களை இந்த திரைப்படத்தில் இயக்குனர் புகுத்தியிருப்பார். பாரத விலாஸ் திரைப்படத்தில் சிவாஜி அவர்கள் ஒரு அப்பாவி கேரக்டரில், அதே நேரத்தில் தேசப்பற்று மிக்க ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பார். அவ்வப்போது அவருடைய மனசாட்சியும் நடிச்சிருக்கும். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையில் பாரத விலாஸ் படத்துல மொத்தம் 4 பாடல்கள் இடம் பிடிச்சிருந்தது. அனைத்து பாடல்களையுமே வாலிப கவிஞர் வாலி அவர்கள் எழுதியிருந்தாரு. பாரத விலாஸ் திரைப்படத்தில் அமைந்த ஒரு சூப்பர் ஹிட்டான பாட்டு தான் சக்கப்போடு போடு ராஜா அப்படின்ற பாடல். இந்த பாடலை டி.எம். சௌந்தரராஜன் ஃபென்டாஸ்டிக்கா பாடியிருப்பாரு. பாடலுக்கு உண்டான வரிகளை வாலி அவர்கள் எழுதியிருந்தாரு. சம்பந்தப்பட்ட எதுவாயினும் முதலில் அது அன்னை இல்லத்தில் இருக்கும் சிவாஜி அவர்களை சந்தித்ததுக்கு அப்புறம்தான் வேறு முகவரி தேடி செல்லும். அப்படி தேசத்துக்கும் அவருக்கும் ஒரு பிணைப்பு. சிவாஜி அவர்களும் அப்படிதான். தேசம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவர் போல் அள்ளி கொடுத்த நட்சத்திரங்கள் மிக குறைவு அப்படின்னே சொல்லலாம். சினிமாவில் வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன், பாரதி அப்படின்னெல்லாம் வேடம் புனைந்தவர். சரித்திர நாயகர்களான ராஜராஜன் உட்பட பலரது வேடங்களை தாங்கி அவர்கள் இப்படிதான் இருப்பார்கள் அப்படின்ற சித்திரத்தை தமிழ் சமூகத்துக்கு கொடுத்தாரு. தேசிய ஒற்றுமையை வலியுறுத்துகிற கதையில் அவரை விட யார் பொருத்தமாக இருக்க முடியும்? அதனால அப்படி ஒரு கதையை எழுதியதும் ஏசி திருலோகச்சந்தர் சிவாஜி அவர்களை தேடி வந்து ஒப்பந்தம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா வியப்பத்தில் உள்ள பல்வேறு தியேட்டர்களில் இந்த திரைப்படம் 100 நாட்கள் ஓடி சாதனை படைத்தது. இந்த படம் தமிழில் சிறந்த படமாகவும் சிறந்த இயக்குனராக திருலோகச்சந்தர் அவர்களுக்கும் ஃபிலிம்ஃபேர் விருது கிடைத்தது. 1973 மார்ச் 24 அன்று வெளியான பாரத விலாஸ் திரைப்படம் 53 வருடத்தை தாண்டி நிறைவு 40 வயசில் அப்படின்னு தொடங்கக்கூடிய மற்றும் ஒரு அற்புதமான பாடல் பாரத விலாஸ் திரைப்படத்தில் இடம் பிடிச்சிருக்கும். இந்த பாடலை இசையரசி பி. சுசீலா அவர்கள் ஃபென்டாஸ்டிக்கா பாடியிருப்பாங்க. அங்கங்கே சிவாஜி அவர்களும் இந்த பாடலுக்கு குரல் கொடுத்திருப்பாரு. பாடலுக்கு உண்டான வரிகளை வாலி அவர்கள் எழுதியிருப்பாரு. இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க.
மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.